Taste the Daily. கும்பகோணம் அருகே எலுமிச்சங்காபாளையத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாராசுரம் பகுதிக்குட்பட்ட எலுமிச்சங்காபாளையத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். இங்கு கடந்த 3 மாத காலமாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவது குறித்து மாநகராட்சியில் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மாநகராட்சியை முற்றுகையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்தனர். எங்க தெருல சுத்தமா பம்புல ஒரு நாள் தண்ணி வரும், மறுநாள் தண்ணியே வராது. அது ஒரு நாளோட 2 குடம் தான் வரும். எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. புள்ள குட்டி வச்சிருக்கவங்க நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் தண்ணிக்கு. ஏன்னா முடியாதவங்க எல்லாம் எங்களால போய் தண்ணி மொல்ல முடியல. வெளியில ஆள் இருந்தெல்லாம் குடம் தண்ணி கொடுத்து ஒரு குடம் 30 ரூபா 35 ரூபா கொடுத்து நாங்க தண்ணி வாங்க வேண்டியதா இருக்கு. அர்ஜென்ட்டுக்கு தண்ணி வரலனாலும் ரொம்ப கஷ்டம். தாராசுரமா அங்கெல்லாம் நாங்க தெருவட்டு என்ன அதுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தண்ணி போய் பிடிச்சிட்டு ஸ்கூட்டி இருந்தாலும் போய் தண்ணியை மட்டும் வர முடியுது. சைக்கிள்லயும் எல்லாம் இப்ப முக்காசி சைக்கிளும் கிடையாது. ஆம்பளைங்க இருக்கிறவங்க சைக்கிள் இருந்தா கொண்டு வந்துருவாங்க. நாங்க எங்க போய் முள்ள முடியும்? சேலம் அருகே ஏராளமான பெண்கள் பெயரில் கடன் பெற்று மோசடி செய்த அங்கன்வாடி ஊழியர் மீது புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏத்தாப்பூர் அருகே உள்ள உமையால்புரம் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மைக்ரோ பைனான்ஸ் திட்டத்தில் பல்வேறு நிதி நிறுவனங்களில் கடன் வேண்டி விண்ணப்பித்திருந்த நிலையில் அங்கன்வாடி ஊழியர் ஒப்புதல் தெரிவித்தால்தான் கடன் கிடைக்கும் என பைனான்ஸில் கூறியுள்ளனர். இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அங்கன்வாடி ஊழியர் பானுபிரியா கடன் பெற்று தனக்கு தந்தால் அடுத்த கடன் உங்களுக்கு எடுத்து தருவதாகவும் கடன் தொகையை திருப்பி செலுத்தி விடுவதாகவும் பெண்களிடம் கூறியுள்ளார். இதனை நம்பிய ஏராளமான பெண்கள் கடன் பெற்று தந்த நிலையில் அங்கன்வாடி ஊழியர் வட்டி செலுத்தாததால் பைனான்ஸ் ஊழியர்கள் ஒருமையில் பேசி மிரட்டுவதாக தெரிவிக்கின்றனர். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். லோனுக்காரங்க வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க சார். இப்போ ஸ்கூலில் வேலை கூட எங்களுக்கு போயிடுச்சு. வேலையில் அசிங்கமாக லோனுக்காரங்க வெக்கமா இல்லையா, மரியாதை கெட்டு பேர் மரியாதை பணத்தை வைங்க. என்ன எதுக்கு பணம் வாங்கினீங்க, என்ன பணம் வாங்கினீங்க, கட்ட முடியல வெக்கத்துக்கு எதுக்கு பணம் வாங்குறீங்க? நீங்கள் எங்கேயே போய் சாவுங்களா? என் உயிரை ஏன் எடுக்கிறீங்க? எங்கள் தானி ஏன் இருக்கிறீங்க? என் பொண்டாட்டி பிள்ளைங்களா விட்டுட்டு நாங்கள் வேலையை விட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி அசிங்கமாக பேசுகிறாங்க. எங்களுக்கு ஒரு அம்மா பான்மதி அம்மாங்கிறவங்க பணம் எங்களுக்கு லோன் எடுத்தாங்க. உங்கள் லோனை கட்ட நாங்கள் கட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை வச்சு முதல்ல ஒரு லோன் எடுத்தோம்னா நம்ம அவசரத்துக்கு போய் கேட்டோம்னா முன்ன எனக்கு 2 லோன் எடுத்து கொடுத்தீங்கன்னா அடுத்த லோன் உங்களுக்கு வாங்கி தருவேன். அதே மேனேஜருங்களும் அதே வார்த்தை தான் சொல்கிறாங்க. பான்மதி அம்மா பணம் கட்டணும்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் லோன் போட்டு தருவோம். இல்லையா, பான்மதி அம்மா சொல்லணும்னா உங்களுக்கு லோன் கிடையாது. அதே அந்த அம்மா கஞ்சாட எல்லாமே காட்டுறாங்க. இப்போ 1.5 மாசமா அந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஊடு தேடி போனாலும் அந்த அம்மா வீட்டில் ஆள் இருக்கிறதில்ல. நாங்கள் பணத்தை கேட்டு போனால் அவங்க அம்மா ஆக்ஷன் போட்டு விழுந்துட்டு நாங்கள் மயக்கம் போட்டு விழுந்தேன்னு சொல்லி அது இதுன்னு எங்களை ப்ரெஸ் பண்ணி எங்களை துரத்தி விட்டுறாங்க. ஃபோன் பண்ணி உங்கள் பணத்தை தூக்கி விசிறின பிறகு நீங்கள் எது வேணாலும் பேசுங்க. இப்போ நீ எங்கே வேணாலும் கம்ப்ளைண்ட் வேணாலும் பண்ணிக்கங்க. ஸ்டேஷனுக்கு போனோம். அதே அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கல.